இப்ப என்ன வேலை? இந்த அடியான் அல்லாஹுவை முன்னோக்க வேண்டும். அடியான் எதுவரை அல்லாஹுவை முன்னோக்கவில்லையோ அதுவரை அல்லாஹுடைய கருணை அவனை முன்னோக்காது. அல்லாஹ் கேட்கிறான், இன் ஹுவ இல்லா ذிக்ருல் லில் ஆலமீன் லிமன் ஷாஅ மின்கும் அன் யஸ்தகீம் வமா தஷாஊன இல்லா யஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஃபஐன தذهبون இன் ஹுவ இல்லா ذிக்ருல் லில் ஆலமீன். அல்லாஹ் கேட்கிறான், அடியானே, உன்னை படைத்தவன் நான், உனக்கு உணவளிப்பவன் நான், உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்பவன் நான், என்னை விட்டு விட்டு நீ எங்கே செல்லுகிறாய்? ஹதீஸ் குதுசியிலே வருகிறது, அடியான் தக்பீர் கட்டியதற்கு பிறகு அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டி விடுகிறான். ஆனால் அல்லாஹ்விற்கு முன்னால் இன்னும் அவன் வரவில்லை. தக்பீர் கட்டி விட்டான், ஜிஸ்ம் வந்து விட்டது, கல்பு இன்னும் கடையில் தான் இருக்கிறது, கல்பு இன்னும் குடும்பத்தில் தான் இருக்கிறது, கல்பு வரல. அல்லாஹ் கேட்கிறான் அந்த அடியானை பார்த்து, இலைய அப்தி இலைய அப்தி, அடியானே, உடலால என்னிடத்தில் வந்து விட்டாய், உள்ளத்தால் வா. என்னங்க? உள்ளத்தால் வா. அடியானே, நான் உன்னை முன்னோக்கி கொண்டிருக்கிறேன், என் பக்கம் திரும்பு, என் பக்கம் திரும்பு, என் பக்கம் திரும்பு. அல்லாஹ் அக்பர். அடியான் கடைசி வரைக்கும் சலாம் கொடுக்கிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய நினைவே இல்லாமல் தொழுது முடித்து விடுகிறான். நாவால் சொல்லுகிறான், செய்வதெல்லாம் என்ன? நாவால் அல்லாஹ்வுடைய திக்ர். ஆனா சலாம் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் இவனுக்கு அல்லாஹ்வின் மீது கவனம் வருவதில்லை. இந்த தொழுகை தான் என்ன? பாழா போன தொழுகை, வீணான தொழுகை. இந்த தொழுகையில் இவன் கேட்ட பிரார்த்தனைகள் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் நினைவில்லாமல் இருக்கும் உள்ளத்திலிருந்து எழும் பிரார்த்தனைகளை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். இன்னைக்கு நம்மளும் துஆ கேட்கிறோம், கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், என்னுடைய துஆ அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா என்று எனக்கு தெரிந்து விடுகிறது. எந்த துஆவிலே நான் அழுதேனோ அந்த துஆ அங்கீகரிக்கப்பட்டு விடுகிறது. எங்க அழுகை வருது? துஆவிலே எங்கே அழுகை வருகிறது? கண்ணீர் எங்கே சிந்துகிறோம்? உள்ளத்திலே ஈமான் இருக்கு இல்லை என்பதற்குரிய அடையாளம் என்ன? தொழுகையில் அழுகை வர வேண்டும், துஆவிலே அழுகை வர வேண்டும், குர்ஆன் ஓதும் போது அழுகை வர வேண்டும், zikr செய்யும் போது அழுகை வர வேண்டும், ஒரு நன்மையை செய்யும் போது அழுகை வர வேண்டும், ஒரு பாவத்தை செய்யும் போது அழுகை வர வேண்டும், ஒரு மார்க்க அறிவுரையை கேட்கும் போது அழுகை வர வேண்டும், தனிமையில் இருந்தால் அழுகை வர வேண்டும். அழுகை என்ன? அழுகை அன்பிற்குரியவர்களே ஈமானுடைய அடையாளம். இன்னைக்கு நமக்கு தெரியவே மாட்டேங்குது. சில பேர் பேசுறாங்க, அழுகிற கூட்டத்தை பார்த்துட்டு, இவனுங்கெல்லாம் சும்மா வேலைக்கு ஏமாத்துறானவங்க ஊரன்னு சொல்லிட்டு. குரான்ல தொழுகையில குரான் ஓதும் போது அழுதா இல்ல ஊரை ஏமாத்துறதுக்கு அழுகிறாங்களாம். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ் நபிமார்களை பார்த்து சொல்லுகின்றான், அவர்கள் இறை வசனங்களை ஓதினால் தேம்பி தேம்பி அழுவார்கள், அழுது அழுது சுஜூதிலே விழுந்து விடுவார்கள் என்று. குர்ஆன் ஓதப்பட்டால் அழுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நம்முடைய உள்ளங்கள் எந்த அளவு இறுகி கருகி பாழடைந்திருக்கிறது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மாற்றப்பட்ட புரட்டப்பட்ட தௌராத் இன்ஜீலை நம்பிக்கொண்டிருந்த கிறிஸ்துவ பாதிரிகள், கொஞ்ச நஞ்சம் மறுமையை பற்றி அறிந்திருந்தவர்கள், கொஞ்ச நஞ்சம் அல்லாஹ்வை பற்றி அறிந்திருந்தவர்கள், அவர்களை பார்த்து சொல்லுகிறான், வைதா சமிஉ மா உன்ஸில இல ரசூல் தரா அயுனஹும் தஃபீது மினத் தம்இ. அவர்கள் நீங்கள் ஓதும் குர்ஆனுடைய வசனங்களை கேட்டால் தாரை தாரையாக அழுவார்கள், அழுதார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்.